நல்லவங்க கூடுற நாள் எல்லாமே நல்ல நாள்னு சொல்லுவாங்க. அதே மாரி நல்லது நினைக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த நம்ம நினைக்கிறோம். நல்ல விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா, அதுவே ஒரு நல்ல நேரம் தான். நன்றே செய் அதுவும் அன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. தாமதிக்கவே கூடாது. ஒரு நல்ல விஷயத்த நம்ம யோசிச்சிட்டோம், அத செய்யணும்னு நினைக்கிறோம்னா, அது உடனே செயல்பாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ஏன்னா, நமக்கு அடுத்தடுத்த வர சூழ்நிலைகள் நம்ம எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அதனால நம்ம உறுதியான மனசோட, தெளிவான சிந்தனையோட, நம்ப துணிவே துணைன்னு சொல்லுவாங்க. அந்த துணிவோட ஒரு விஷயத்த நம்ம இறங்கி செய்யும்போது, நிச்சயமா நமக்கு அந்த வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். முருகன் பேரை சொல்லி, முருகனை நம்பி, "முருகன் இருக்கான் என் முன்னாடி, என் முருகன் என்னை காப்பாத்துவான்னு" கண்மூடித்தனமான அன்போட கண்மூடித்தனமான பக்தியோட நம்ம ஒரு விஷயத்துல இறங்கும்போது, நம்ம நிச்சயமா வெற்றியா அதில நமக்கு கிடைக்கும். அதே மாரி நம்ம தன்னம்பிக்கை நம்மள காப்பாத்துங்க. நமக்கு என்ன திறமை இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்க நம்மள உயர்த்தியும் நினைக்கலாம், தாழ்த்தியும் நினைக்கலாம். அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு தெரியாது. நமக்குள்ள என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. நமக்கே சில சமயம் நம்ம சாதாரணமா தெரிவோம். ஆனா ஒரு வேலைன்னு இறங்கிட்டா நம்ம எவ்வளோ வேலை செய்வோம்னு அப்பதான் நம்மளே நம்ம உணர்ந்துக்குவோம். நம்மளால இவ்வளோ வேலை செய்ய முடியுதா? நம்மளால இவ்வளோ யோசிக்க முடியுதா? நம்மளால இவ்வளோ செஞ்சுட்டோம் நம்ம இன்னைக்கு. அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம முருகர் நம்மள மாத்திருவாரு. நம்ம தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றோம். அதனால நம்ம நிச்சயமா ஜெயிப்போம். முருகர் தந்தை இருக்காரு. எல்லாத்தையுமே நல்லதா நடத்தி வைப்பாரு. சின்னதா ஒரு கெடுதல் கூட நடக்க விட மாட்டாருங்க. முருகர் தந்தை நம்ம அவரை நம்பி இருக்கும்போது, நமக்கு வர நேரமா இருக்கட்டும், காலமாகட்டும், கெடுதல் நினைக்கிறக்கூடிய மனுஷங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அப்படியே நிப்பாட்டி வச்சுருவார். "நீ இங்கேயே நில்லு. அவன் என்ன நம்பி வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கான். அவன் துவங்கியிருக்கான். அவன் வேலைய இன்னைக்கு துவங்கிட்டான். அதனால நான் அவனுக்கு போயிட்டு நல்லது செய்யணும். கெட்ட நேரமா இருந்தா என்ன, கெட்ட மனுஷனா இருந்தா நீ இங்கேயே நில்லுன்னு" அங்கேயே நிப்பாட்டிடுவாரு. நல்லது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. நமக்கு தோணும், என்னமோ சொன்னாங்க நமக்கு நேரம் சரியில்லைன்னாங்க, காலம் சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு இந்த கடவுள் நம்மள வாழ்க்கைய மாத்திடுவாரு. கெட்ட நேரத்தை நம்மக்கிட்ட வரவே விட மாட்டார் முருகர் தந்தை. அவ்வளோ அற்புதமான தந்தை நமக்கு இருக்கும்போது, நம்ம முன்னோர் எப்போ வேணால் செஞ்ச கர்மாக்கள் தடுக்கிறதுக்கு தந்தை வந்துட்டார் முருகர் தந்தை. ஆனால் இனிமேல் நம்ம கர்மாக்களை நல்லதாக செய்வோம். நல்ல கர்மாவாக தான் நமக்கு இருக்கணும். கெட்டதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா முருகர் தந்தை நமக்காக ஒருத்தர் வராரு. நமக்காக ஒருத்தருங்க வரும்போது கொஞ்சம் மாறிட்டா தான் நல்லது நம்ம. அதனால் நம்ம முருகர் தந்தை இருக்கார். நம்ம நன்றே செய்வோம். அதனை நம்ம இன்றே செய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.